ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாழைக்காய் வறுவலை நான்வெஜ் டேஸ்ட்டில் எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்க போகிறோம். வெல்கம் டு நிஷு கிச்சன். அரைக்கிறதுக்காக 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் அரைக்க போகிறேன். இதை மிக்சியில் இப்போ நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் பேன் எடுத்து வச்சுட்டு இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றுறோம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே 2 வாழைக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் அதை ஆட் பண்ண போகிறேன். தண்ணியில் ஏன் போட்டு வச்சுருக்கேன்னா, வெளியே வச்சா கருத்துரும். அதனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். எதுக்காண்டி இப்போ நான் கரண்டியில் எடுத்து போட்டுட்ருக்கேன்னா, எண்ணெய் கையில் பட்டுரும்ல, அதுக்காண்டி கரண்டி எடுத்து போட்டிருக்கேன். வாழைக்காய் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பொரியட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பொரிச்சு வச்ச வாழைக்காயை எடுத்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயை எடுத்துட்டு அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுறோம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ அதில் சேர்க்க போகிறோம். ஜார் கழுவி அந்த மசாலா ஒட்டியிருக்கணும், அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலாவில் 1 ஸ்பூன் பட்டை கிராம்பு பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி பொரிச்சு வச்சிருக்க வாழைக்காவை இதில் ஆட் பண்ணுறோம். வாழைக்காவை ஆட் பண்ணி நல்லா மசாலாவை வாழைக்காய் மேலே படுற மாதிரி நல்லா வதக்கணும். நல்லா மேலும் கீழுமா வச்சு வதக்கணும். நான் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அது இந்த வீடியோவில் காமிக்கலை, நீங்கள் போட்டுக்கோங்க. எதுக்காண்டி தண்ணி ஊற்றுறோம்னா, ஏற்கனவே வாழைக்காய் பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அது மொறுமொறுப்பாக இருக்கும். அதை தண்ணி ஊற்றி வதக்குனா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்காண்டி 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி வற்றிரும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான ஒரு வாழைக்காய் வறுவல் ரெடி. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் த பெஸ்ட்.